காகத்தின் சுபாவம் என்ன? மாம்சத்தின் இச்சை, மாம்ச காரியங்கள். ஆகினால்தான் அந்த காகத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். தண்ணீர் குறையாதபடினாலே போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. தெலுங்கு பைபிளிலே இந்த வார்த்தை அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அட்டோ இட்டோ அது திரிகினது என்று. ஆனா தமிழிலே போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. தேவனுடைய பிள்ளையே, போகிறதும் வருகிறதுமாயிருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பேழைக்குள்ளே வர வேண்டும். பேழை கிறிஸ்துவை காட்டுகிறது, நோவா நடத்திப்புக்காரை காட்டுகிறது. அங்கே உபதேசம் உண்டு. பேழைக்குள்ளேயோ உபதேசத்துக்குள்ளேயோ நடத்திப்புக்காரு கீழேயோ அடங்கி ஜீவிக்க இந்த காகத்துக்கு இஷ்டமில்லை. இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு கூட பரிசுத்த ஆவியானவருக்கு கீழே இருக்க அவர்களுக்கு விரும்பல. உலகத்துல போய் அங்கேயும் இங்கேயும் சமாதானம் இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல் அவர்கள் திரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா கேட்டால், விசுவாசிகளா அம்பாஸ்டர், விசுவாசி நான் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். நான் எடுத்து 20 வருஷம் ஆயுது. ஆனா 20 வருஷமா நான் சர்ச்சைக்கே போறது இல்லையே, இங்கே அங்கேதான் தெரிஞ்சுன்னு இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, நீ காகத்தை போல ஜீவித்தால் எப்படி கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாய்? நீ ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்தானம் எடுத்தது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றது எதற்காக? அந்த காகம் அந்த தண்ணீருக்கு மேலே அங்கேயும் இங்கேயும் திரிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அது மாம்ச இச்சை. ஏனென்றால் காகத்துடைய சுபாவங்கள் மாம்சத்தின் இச்சை. அடிக்கு போன மாம்சத்தை தின்னணும், உலகத்தை அனுபவிக்கணும், மாம்சத்தை அனுபவிக்கணும், பிசாசின் கிரியைகளை அனுபவிக்கணும். இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பேழைக்குள் வராமலே இருக்கிறார்கள். தேவ மனிதா, சகோதரனே, நீ பேழைக்குள்ள வராவிட்டால் உனக்கு பாதுகாப்பு இல்லை.